நவீன வீடுகள், கடை தொகுதிகள், கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித்தருகிறார்கள் EMK என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய நமது செம்மொழியான தமிழ்மொழி தமிழர்களின் தாய்மொழி. தமிழ் திராவிட மொழி குடும்பத்தின் முதன்மையான மொழிகளில் ஒன்று செம்மொழி என்றும் கருதப்படுகிறது. தமிழ்மொழி பண்பாடு கலாச்சாரம் என்பது இன்று வரை 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்றுதான் பலராலும் நம்பப்படுகிறது. அதன் சிறப்பு உலகம் முழுவதும் பரவியும் கிடக்கிறது. தமிழ்மொழி தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பிருந்தே இன்று வரை எழுத்து வழக்காகவும் பேச்சு வழக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பம்சமாகும். இந்நிலையில் இன்று மேற்கத்திய நாட்டவர்கள் தமிழ் மொழியை பயில்வதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் டென்மார்க்கை சேர்ந்த பிலிப் என்ற நபர் தமிழ் மொழியை மிகவும் சரளமாக பேசுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை வந்த அவர் இலங்கையில் தங்கியிருந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டுள்ளதாகவும் வவுனியா, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தமிழ் மொழியை கற்றுக்கொண்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் தமிழ் மக்களின் பண்பாடு பழக்க வழக்கம் உள்ளிட்டவற்றின் மீது அதிக நாட்டம் கொண்ட அவர் வவுனியாவை சேர்ந்த தமிழ் பெண் ஒருவரையும் திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார். நல்லமா இருக்கு. நல்ல போட்டிங்க. அளவான சீனி போட்டீர்கள். சீனி கூடவோ அளவா இருக்கிறது. அழகா இருக்கா? வேறு அப்போ நீங்கள் நோர்வேல இருக்கிறீங்க கனகாலமே? நான் ஒரு மாதம் இங்கே மாறி வந்தது. ஒரு மாதம் இங்கே இருக்கிறீங்களா? ஆமாம். இனி நோர்வே பாஸ் நானும் படிக்க வேணும். நாங்கள் டென்மார்க்கிலிருந்து வந்திருக்கிறோம். மனைவியும். அப்போ ஸ்ரீலங்காவில் போய் தமிழ் படிச்சீங்களா? ஆமாம். எவ்வளோ காலம் படிச்ச நீங்கள்? நான் ஒரு 6 மாதம் இலங்கையில் இருந்தேன். 6 மாதத்துக்கு கூட உடையா படிச்சுக்கிறீங்க தமிழ்? அப்படி என்று இல்லை. முன் இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் தென்மார்க்கில் கணக்க நண்பர்களை ஒரு சேர்ந்திருந்தேன். அவர்கள் எனக்கு கணக்க சொல்லிக் கொடுக்க முயற்சித்தார்கள். இப்போ இலங்கைக்கு போன பொழுது உங்களுக்கு தெரியும் தானே, தினந்தோறும் தமிழ் பாவிச்சு கொண்டு இருந்தா அது ஒரு மொழியாக வரும். அதுதான் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் சகலமாக கதைக்க. உண்மைதான். நீங்கள் எங்களோட தமிழ் கேட்குறீங்க வடிவா. நாங்கள் கதை கேட்க வந்து இங்கே நோர்வேஷியன் பாசை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கதைப்போம். நீங்கள் சுத்த தமிழ் நோர்வே பாசை தெரியாதானே, அப்படின்னு மிக்ஸ் பண்ணலாம். அதுதான் நீங்கள் தமிழ் கேட்குறீங்கள். நன்றி அண்ணா. நான் பெரிய வயதில் படித்தபடினால் இலக்கணமாக படிக்க வேண்டியிருந்தது. சில விஷயங்கள் இருக்கிறது இலக்கண ரீதியாக. உச்சரிப்புகள் இன்னும் ஒரு போராட்டம் தான். உச்சரிக்க முயற்சிக்க. நீங்கள் இப்படி மொழியா கதைக்கிறீங்க, எனக்கே ஒரு பதட்டமே இருந்தது. உங்களோட கதைக்க எனக்கு பதட்டமே இருக்கு. நான் தமிழ்ல பிள்ளைவிடாம கதைக்கணும் உங்களோட கேட்டு. பரவாயில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் வேறொரு நாட்டுக்காரால் தமிழ் படியாக கதைக்கிறீங்க, நான் தமிழால் தமிழ் பிள்ளையாக கதைக்கூடாது. எனக்கு ஒரு பயமே இருந்தது உங்களோட கதைக்க தூங்க. அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் இங்கே வந்து ஒன்று முன்ன கேட்டுறீங்க, இங்கே வந்ததா விலங்குல நான் இங்கே வந்தோன்னு கேட்டீங்க முன்ன. இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு 15 வருஷமா இருக்கிறேன். 15 வருஷம். அப்புறம் நான் ஜெர்மனியில இருந்தேன். நான் 5 வருஷம். அதுக்கு முன்ன அங்கே ஜெர்மனியில இருந்தேன் நான். ஜெர்மன் பாச தெரியுமா? தெரியுமா? அந்த அவ்வளோ அந்த சரளமாக கதைக்க தெரியா, படிக்கல, ஸ்கூல்ல போய் படிக்கல, சும்மா வீரடங்களில் பழகினான். மற்ற இப்போ கனகாலம் அது கதைக்காமல் போனா தான் சமாளிப்பேன். நான் தனியெல்லாம் செய்வேன் அங்கே போனேன். ஓமா, சும்மா போய் சொல்லக்கூடாதானே. அப்படித்தானே ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறது இல்லையா? திறந்த ஒரு மண்ட பாசையில பாவிச்சு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா ஒரு மொழி வரும். உண்மைதான். ஒரு நாட்டுக்கு போய் படிக்கிறது தான் சுலபமா இருக்காது. உண்மைதான். ஆனா அதுதான் தமிழ் பிள்ளைகள் இங்கு நோர்வேல இருந்து கொண்டு அவர்கள் நோர்வேல இருந்து கொண்டு தமிழ் வரிவாக கற்றுக்கொள்கிறது பெரிய விஷயமா இருக்கிறது. உண்மைதான். கணக்கு தமிழ் பிள்ளை நல்ல வரிவாக உச்சரித்து கொண்டு பேசுகிறார்கள். உண்மைதான். அப்ப நீங்க எங்க ஸ்ரீலங்கால எங்க படிச்ச நீங்கள் தமிழ்? நான் கூடுதலாக இருந்தது கொழும்பு தான். கொழும்புலையா? வவுனியாக்கும் போயிருந்தேன். யாழ்ப்பாணம் போனீங்களா? அந்த காலத்துல யாழ்ப்பாணம் போகிறது ஒரு வெள்ளைக்காரனுக்கு கஷ்டமாக இருந்தது. நான் போயில்லை. உண்மைதான். அதுக்கு பிறகு போயிருக்கின்றேன். போக ஆசை இருந்தாலும் இப்ப போகலாம். இப்ப அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? இப்ப போயிருக்கின்றேன். இப்ப போய்க்கிறீங்களா? நல்லது. என்னது மனைவியும் மங்காளா வவுனியா பிள்ளை தானே? உங்களோட மனுஷியும் வவுனியாக்காரி தான். ஆமா. ஆனாவா அந்த மாமா மாமியார், எந்த மாமா மாமியார் எல்லாரும் யாழ்ப்பாணம் தான் ஒரிஜினல். ஓகே. நிறைய பேர் சொந்தக்காரருக்கு அங்கே இருக்கிறார்கள். ஓகே. அவர்களும் போய் பார்க்கத்தானே இருக்கிறார். அப்ப உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறோம்? ஒரு மகன் இருக்கிறார். ஒரு மகன். என்ன பேர் மகனுக்கு? அவருக்கு பேர் சீலாஸ். ஓகே. அப்ப உங்களோட வீட்டுக்காரிக்கு என்ன பேர்? அகிலா. வீட்டுக்காரன்னு சொன்னாலும் உங்களுக்கு விளங்குது, மனுஷி என்றாலும் விளங்குது, கொண்டாட்டி என்றாலும் விளங்குது. தமிழே அப்படி அக்கு வேற ஆணி வேற பழகி வச்சுக்கிறீங்க. அப்படி கணக்கு காலமாக தானே இப்படியா இருக்கின்றேன். உண்மைதான். இலங்கைக்கு முதல் தரம் போனது ஒரு
25 வருஷத்துக்கு முன்ன போய் போறீங்க இலங்கைக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சொற்கள் வரும் தானே. உண்மைதான். தமிழ் நண்பர்களை வச்சுக்கொண்டு அப்படியே அவர்களோடு சேர்ந்து பேசி. எப்படி உங்களுக்கு எங்களோட தமிழாக்கள் கலாச்சாரங்கள் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? தமிழ் பிள்ளைய கல்யாணம் செய்திருக்கிறீங்க? ஆமா. தமிழாக்கள் பெரும்பாலும் நல்ல தயவாக இருக்கின்றார், தன்மை நிறைய இருக்கிறார். ஆக்கள் லேசில புண்படுத்த மாட்டார். அதெல்லாம் நல்ல குணங்கள். அது தமிழாக்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் விரும்பும் குணங்களா. உண்மைதான். அந்த குணம் எனக்கு நல்லா பிடிச்சது. அதுதான் நீங்க நீங்க தமிழ் கலைக்க எனக்கு சீக்கிட்டு வச்சு அவர் யோசியாதுங்க. உண்மை நல்லா சூப்பரா கலைக்கிறீங்க தமிழ். அது பரவாயில்ல. அப்ப இங்க எங்க இருக்கிறீங்க நோர்வேல? நாங்க குரூட்ல இருக்கிறீங்களா? நான் அதுல இருந்தா 31 நம்பர் பஸ் வரும். நான் நீங்க பஸ் வரீங்க? ஓ 31 நம்பர் பஸ் வரும். நான் அப்ப சில நேரம் ஒரு நாளைக்கு நாங்க சந்திக்கலாம். என்ன கண்டா வந்து கதைங்க என்ன? ஓ நாங்கள் ஃப்ரெண்ட், இன்றைல இருந்து ஃப்ரெண்ட். நீங்க அதான் நல்லது. ஓ நாங்கள் என்ன விஷயம் சொன்னா, நாங்க கார் வித்துட்டோம் இங்க வரும் பொழுது. அப்ப நாங்கள் பஸ் சீப்பான் எல்லாம் பாவிக்கிறதா. இப்ப அப்படி அப்படி தீரா நல்லம். சும்மா 68 இடத்த பும்பைங்கிற மாதிரி இதுவும் கார்ல தீர உடம்பு மேலும் நீங்க சொல்கிற மாதிரி நடக்கிறது எல்லாம் உடம்புக்கு நல்லது. நடக்கிற உடம்புக்கு நல்ல கணக்கு இடங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கொலெக்டிவ் பஸ் ரயில்கள் இதெல்லாம் தெரியும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொன்னா, நாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும் பொழுது நிறைய ஆட்களோடு நாங்க பேசலாம். அதுதான் உண்மைதான். தமிழ் ஆட்களும் நிறைய பேரும். இப்ப நீங்க இப்ப பாத்தீங்களா பஸ் ரயில்களை சனம் வந்தா ஒருத்தர் கதைக்கிற இல்ல, டெலிபோனை பார்த்து கொண்டிருக்கணும். சிலர் அப்படி, ஆனா சிலர் அப்படி இல்ல. எனக்கு அதில் நான் பஸ்களுக்குள்ள போய் அதில் பாக்குறேன் இல்ல, சும்மா டெலிபோன் கதைப்பேன், மற்றபடி பஸ்களுக்கு போய் அப்படி பாக்குறேன் இல்ல. ஆனா நாங்க இதுவரையா நாங்க பஸ் ரயில் எல்லாம் போகும் பொழுது கணக்காக்கள் சந்தித்து நாங்க கிடைச்சிருக்கின்றோம். 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே நேரத்துக்கு ஏற்றதாக நாங்க. உண்மைதான். அது உண்மையில ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அந்த நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கின்றோம் தானே, பொறுப்பு ஒன்றும் இல்லாம. உண்மைதான் நல்லமா இருக்கு. அப்போ எப்ப நீ ஸ்ரீலங்கா போறீர்கள்? அது இன்னும் பேச இல்லை. நாங்க போன வருஷம் 2 முறை போனோம். 2 முறை போயிட்டீங்க போன வருஷம். அப்ப இந்த வருஷம் மட்டும் 6 வருஷம் போலாம் தானே? இந்த வருஷத்துல எப்படியாவது போதானே வேணும். மாமி அங்கே இருக்கிற தனியா உங்களோட மாமியை பார்க்க போகணும்னு சொல்றீங்க. போதானே வேணும். மாமியோட எல்லாம் டெலிபோன்ல கதைப்பீங்க உங்களோட மனுஷன் அம்மாவோட. நல்ல மருமகனா தான் இருக்கிறீங்க மாமிக்கு. இன்னும் நிறைய செய்யலாம். அதுதான் மாமி அங்க தனியே இருக்கிறதானே. அதுவும் பாவம் தான். உண்மைதான். எங்களத பெற்றோரை நாங்க பார்க்கத்தானே போகணும். அதுதான் என்ன இப்படி நிறைய உங்களோட மனுஷன் நிறைய உங்களுக்கு நல்லா படிப்பிச்சு வச்சுக்கிறா. உண்மையா சூப்பரா இருக்கு. சில விஷயங்கள் அது மனிதர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லையா? உண்மைதான். நாங்கள் என்ன பின்னணி கலாச்சாரம் என்றாலும் நாங்க செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகள் இருக்காது. எங்களது பிள்ளைகளை வரிவா பார்க்க வேணும், மேலும் எங்களது பெற்றோரை வரிவா பார்க்க வேணும். குடும்பத்துக்குள்ள நாங்க நல்ல ஐக்கியமாக இருக்க பார்க்க வேணும். உண்மைதான். மனைவிக்கு நல்ல கணவராக இருக்க வேணும். உண்மைதான். ஒரு சில விஷயங்கள் அது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உண்மைதான். உண்மையா நீங்க என்ன சொல்ற, எங்க தமிழுக்கே பெருமை சேர்க்கிறீங்களா? என்ன இப்படி சரளமா தமிழ் கதைக்கிறீங்க, நல்ல அறுத்துருத்து நல்ல இலக்கண தமிழ கதைக்கிறீங்களா? என்ன உண்மை எனக்கு பெருமையா இருக்குது. சந்தோஷமா தான் இருக்கிறது. அதுதான் மொழி நாங்க மற்றவர்களோடு பேசிக்கிறதுக்கு ஒரு கதவு மாதிரி இல்லையா? அதுதான் மொழியை தெரிந்து கொண்டா மற்றவர்களோடு நாங்க பேசலாம். தமிழ் ஒரு சரியான முக்கியமான ஒரு பாசை. அதுதான் சரி கண்ணன், கண்டது எனக்கும் நன்றி எங்கட நீங்க வீட்டை வந்ததுக்கு. இனிமேல் மிங்கால வரைக்கும் எங்கட வீட்டை வாங்கோ, கதைப்போம் பழகுவோம். உங்களோட பேர் பிலிப் எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் குருவூட்ல அங்கே உங்களை காணுவேன் தானே, கண்டவுடான கூட இந்த கதை உங்களை காண்டா. நீங்களும் என்ன கண்டா வந்து கூட கதை கொண்டு கையில் இருந்தாந்து நல்லது. நாங்க நண்பர்கள் இனிமேல். IBC தமிழ் செய்திகள்.